சத்யா, சரண்யா, இல்ல சௌமியா. சத்யாவா இல்ல சரண்யாவா? ஐயோ பாவம், அவரே கன்ஃபியூஸ் ஆயிட்டாரம்மா. சரி, இப்போதைக்கு நான் சங்கீதா அக்கான்னு வச்சுக்கிறேன், ஓகேவா? நம்ம சங்கீதா அக்கா என்ன பண்ணிருக்காங்கன்னா, தமிழ்நாட்டுல இருக்கிற 39 மாவட்டத்துல இருக்கிற பசங்க கிட்டயும் உங்களுக்கு கல்யாணம் ஆகல தானே? ஆமாங்க, எனக்கும் கல்யாணம் ஆகல, அப்ப நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்க, எந்த பொண்ணும் கிடைக்காத விரக்தியில இருந்த நம்ம பசங்க, அடடா நமக்கு அடிச்சது ஜாக் பாட்டு, அம்மாடி நீங்க 1 ரூபா கூட கொடுக்க வேணாங்க, என்ன கல்யாணம் பண்ணா மட்டும் போதும்னு சொல்ல, நீ தான் வேணும், கல்யாணம் பண்ணிக்கிறியா? அப்ப வா வந்து பைக்ல உட்காரு, அப்பதான் கல்யாணம் பண்ணிக்குவேன். அக்காவும் கல்யாணம் பண்ணிடுறாங்க. கல்யாணம் ஆன 3 மாசத்துக்கு அப்புறம் உன் மூஞ்சிய முட்டை போண்டா மாதிரி இருக்கு, உன் மூக்கைய மிளகா பஜ்ஜி மாதிரி இருக்கு, உன் கண்ணிய என்னடா மூஞ்சி இது? உன்னை எனக்கு சுத்தமா பிடிக்கல, நீயும் நானும் பிரிஞ்சிடலாம், ஓகேவா? இப்ப எதுக்கு தேவலாம்னா பேசுறீங்க? உண்மை பேசுறேன், தேவலாத பேசுறேன்னு சொல்லாத. கூட எனக்கு வாழ பிடிக்கல, சத்தியமா உன் கூட வாழ பிடிக்கல, எனக்கு உன் கூட இருக்கிறது தேவலாத. தயவு செஞ்சு போயிடு. நீ என்ன தேடி வராத, ஒருவேளை நீ என்ன தேடி வந்த, வரதட்சணை கொடுமைன்னு கேஸ் போட்டு உள்ள தள்ளிடுவேன், பாத்துக்கோ. இப்படி சொல்றியா? போலீஸ் கூப்பிடுவேன். கொடுத்த நகையை கேட்டா கூட உங்க கூட வாழ்ந்த மன உளைச்சலுக்கு நான் இதை விட அதிகமா கேட்பேன். சோ கொடுத்த நகையெல்லாம் கேட்க கூடாது, சரியா? அப்படின்னு அக்கா சொல்ல, பையன் வீட்லயும் இத வெளியே சொன்ன அசிங்கம், கொஞ்ச நாள் பொறுமையா இரு, அவளே திரும்பி வருவான்னு அமைதியா இருக்க. இந்த கேப்ல நம்ம சங்கீதா அக்கா என்ன பண்ணிருக்காங்கன்னா, அப்புறம் என்னப்பா ஈரோடு முடிஞ்சது, அப்படியே கரூர், சேலம், திருப்பூர், அப்புறம் சென்னை, தர்மபுரி, ஒரு ஊர்ல ஒரு பையனை கல்யாணம் பண்ணி 3 மாசம் குடும்பம் நடத்திட்டு வந்திருந்திருக்காங்க. இதுல பெண் குறிப்பு என்னன்னா, அக்காவுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகி ஒரு பெண் குழந்தையும் இருக்கு. நம்ம அக்காவோட அழகுல மயங்கின நம்ம பசங்க, எவனாவது பொண்டாட்டிய சந்தேகப்படுவானா, என் ஒய்ஃப் தங்கங்க அப்படின்னு நினைச்சிட்டானுங்க போல. கிட்டத்தட்ட 15 பேரை கல்யாணம் பண்ணிருக்கு, 40 பேரை லவ் பண்ணி ஏமாத்தி இருக்கு. இவருக்கு முன்னாடி இவர்தான் எனக்கு புருஷனா இருந்தாரு. இவ்ளோ பக்காவா பிளான் பண்ணி எப்படி மாட்டுச்சுன்னு உங்களுக்கு எல்லாம் டவுட் வருது இல்ல? இந்த 15 பேர்ல ஒருத்தருக்கு மட்டும்தான் அறிவு இருந்திருக்கு போல. இவளை எந்த ஆங்கிள் பார்த்தாலும் 30 வயசு மாதிரி தெரியலையே அப்படின்னு டவுட் வந்து ஆதார் கார்டு வாங்கி செக் பண்ணிருக்காரு. அப்பதான் அவருக்கு தெரிஞ்சிருக்கு அக்காக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகி ஒரு பெண் குழந்தையும் இருக்குன்னு. இத பார்த்து அவரோட பிஞ்சு நெஞ்சு எவ்வளோ புண்பட்டிருக்கும். ஏய், நீ எந்த ஜில்லாவுல இருந்தாலும் சரி, ஓ உசுரு ஏன் கையில. ஒரு டேட்டிங் ஆப்ல ரிசர்ச் பண்ணி தான் இந்த பசங்களை எல்லாம் சங்கீதா அக்கா சூஸ் பண்ணிருக்காங்க. இவங்கள மொத்தம் 2 கேட்டகரியா பிரிக்கிறாங்க. ஒன்னு சிங்கிள் பாய்ஸ், இன்னொன்னு டிவோர்ஸ்ட் அங்கிள்ஸ். இந்த புனிதமான காரியத்தை செய்ய சங்கீதா அக்காவுக்கு துணையா இருந்ததுதான் அன்பே ஆப். இது மட்டும் கிடையாது, நடமாடும் தரகரா, அதாவது நடமாடும் மேட்ரிமோனியா நம்ம சங்கீதா அக்காவுக்கு தமிழ் செல்வி ஆண்டி உதவி இருக்காங்க. இவங்க தான் இந்த பசங்களை சூஸ் பண்ணி சங்கீதா அக்கா கிட்ட அனுப்புவாங்களாம். இத ஒரு சேவையாவே பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம சங்கீதா அக்கா எந்த மாதிரி பசங்களை சூஸ் பண்ணுவாங்க தெரியுமா? அரசியல்வாதி, கந்து வட்டிக்கு விடுறவங்க, கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ், இந்த லிஸ்ட்ல ஒரு போலீஸ் ஆபீசரும் இருக்காங்க. விட்டு வைக்கலாங்க குரங்கு. இதுல இருந்தே தெரியுது நம்ம சங்கீதா அக்கா எவ்வளவு பெரிய கில்லாடியா இருப்பாங்கன்னு. இது வரைக்கும் அபிஷியலா 15 பேரை கல்யாணம் பண்ணிருக்காங்க, 40 பேரை லவ் பண்ணி ஏமாத்திருக்காங்க. அண்ட் அன்அபிஷியலா 50ல இருந்து 60 பேர் வரைக்கும் ஏமாத்தப்பட்டிருப்பாங்கன்னு சொல்றாங்க. பட் எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. அடி சண்டாளச்சிருக்கி, இப்படி எடக்கு முடக்கா கல்யாணம் பண்ணிருக்கியே, குழந்தை பிறந்து யார் அப்பான்னு கேட்டா 3 பேர்ல யார கைய காட்டுவ? அப்படி ஒரு பிரச்சனை வரக்கூடாதுதான் முத குழந்தை என்கிட்ட விட்டுட்டு ஓடி வந்துட்டாங்க. ஆல்ரெடி கல்யாணம் நடக்கிறதே பெரிய விஷயமா இருக்கு. ஒரு பக்கம் என்னன்னா பையன் கிடைச்சா பொண்ணு கிடைக்கல, பொண்ணு கிடைச்சா பையன் கிடைக்கல. இன்னொரு பக்கம் என்னன்னா ஒருத்தவங்களே 40 பேரை கல்யாணம் பண்றாங்க. இதுக்கு என்னதாங்க சொல்யூஷன்? ஒரு விட்டு ஒரு பந்து காதல் சீதல் பண்ணாதீங்க,